Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நான் சென்னா மசாலா செய்யறதுக்கு 100 கிராம் கொண்டைக்கடலையை நைட்டே ஊற வச்சிட்டேங்க. இப்போ காலையில அத ஒரு குக்கர்ல போட்டு 4 விசில் விட்டு எடுத்துர்க்கேன். பாருங்க இந்த மாதிரி மெசஞ்சா போதும். இப்போ இதில இருந்து ஒரு கரண்டி எடுத்துட்டு நான் லைட்டா இந்த மாதிரி மெசேஜ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சென்னா மசாலா செய்யும்போது கிரேவி நல்லா திக்கா வரதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விட்டுடலாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 4 தக்காளியை நான் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா திக்காகி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வேக வச்ச கொண்டைக்கடலையே சேர்த்துக்கலாங்க. தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மெசச்சு வச்சோல்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஹைலியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர விட்டுடலாங்க. இது நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா